முதலமைச்சர் என்பவர் மாளிகையில் இருப்பவர் அல்ல, மக்களின் மனதில் இருப்பவராக வேண்டும். மக்களின் கண்ணீரை அறிக்கையாய் பார்க்காமல் தன் கண்களில் விழும் நீராய் உணர வேண்டும். பசி என்றால் பிச்சை அல்ல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வேலையில்லை என்றால் வாக்குறுதி அல்ல, வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கல்வி என்பது வசதி அல்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை. மருத்துவம் என்பது சலுகை அல்ல, உயிரை காக்கும் கடமை. ஊழலை எதிர்க்கும் போது எதிர்க்கட்சிக்காக அல்ல, எதிர்காலத்திற்காக இருக்க வேண்டும். மொழி, இனம், மதம் பிரிக்க அல்ல, ஒன்றிணைக்க பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாடு வளர வேண்டும் என்றான் சாலைகள் மட்டும் போதாது, சாதாரண மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும். அப்போதுதான் முதலமைச்சர் பெரியவர் அல்ல, மக்கள் பெருமைப்படும் தலைவராவார். அப்படி ஒரு ஆட்சி வந்தால் நாடு நிமிர்ந்து நிற்கும், தமிழ்நாடு தலை நிமிர்ந்து பேசும். இது போன்ற முக்கியமான செய்திகள் உடனுக்குடன் தெரிய உங்கள் ஆதரவுடன் இந்த சேனலை வளர்க்க உதவுங்கள். இன்னும் பல உண்மை செய்திகள் பார்க்க இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க.